வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனாலே மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், 9, 18, 27 தேதிகளிலே பிறந்தவர்கள், தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டிலே குடியிருக்கிறவர்கள், சொந்த வீடோ வாடகை வீடோ, இவங்க எல்லாரும் முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. அனுபவத்தில் பலன் கிடைக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பலம் என்ன? விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 4, 5, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய வெளிப்படையான பேச்சு, தைரியம், பெருந்தன்மை இதெல்லாம் ஜெயிக்கும். ரொம்ப சந்தோஷமான நாள். அனுகூலமான எண் 1, 3, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றணும். கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க, ஜாக்கிரதை. ரொம்ப நிதானமாக இருக்கணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக ஆரம்பிக்கும். ஆனால் பிரச்சனையாக முடியும். எனவே கவனமாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. வம்பு வழக்கு அதிகமாக இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம்? ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் 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 பைரவரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 3, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம் அதிகமாகும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம் அதெல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரச்சனை பெருசாகும். வம்பு வழக்கு வரும். கோபம் அதிகமாகும். எனவே கவனமாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கணும். ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க. சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு, வெளிப்படையான பேச்சு, தைரியமான பேச்சு இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை,
கவனமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும். எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். 3 நட்சத்திரக்காரர்களுமே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், அல்லது எழுதிக்கிட்டே இருக்கணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையை போற்றி தெய்வானையை போற்றி. அப்படி சொல்லும்போது முருகப்பெருமானை நினச்சிக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இது இல்லை. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. தேவையற்ற வம்பு வரும், வழக்கு வரும். கவனமாக இருந்துக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும். எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறது? ஓம் பழனியே போற்றி, ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். செவ்வாய் பகவானை வளர்த்த முனிவர் பரத்வாஜ முனிவர். செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வழிபடுகிறவர். அதனால் சொல்கிறோம், நிதானமாக இருங்க. கோயிலையும் வீட்லையும் நெய் விளக்கு ஏற்ற மறந்துடாதீங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சில ராசிக்காரர்கள், மேஷம் ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடையுமே மேஷ ராசியாக இருந்தால், மேஷம் கன்னியாக இருந்தாலோ மேஷம் துலாமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவரு ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலும் விருச்சிகம் மிதுனமாக இருந்தாலும் ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வெள்ளியிலே பவளக்கல் பதித்த மோதிரம் போடணும். அப்படி போட்டுக்கிட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.